எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ரசவாங்கி, கத்திரிக்காய் ரசவாங்கி, அதுவும் உடுப்பி ஸ்டைல் ரசவாங்கி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். உடுப்பி ஸ்டைல் ரசவாங்கி அப்படின்னாலும் உடுப்பியில் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு கத்திரிக்காய் கிடைக்குங்க. அது வேறு எங்கேயுமே கிடைக்காது. மட்டு குல்லா அப்படிம்பாங்க, இல்லை உடுப்பி குல்லாம்பாங்க. அதை வச்சுட்டு விதவிதமான ரெசிபிஸ் பண்ணுவாங்க. அதில் இந்த ரசவாங்கி ஒன்று. நமக்கு அந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் கிடைக்காதனால இந்த ஊரில் கிடைக்கக்கூடிய பச்சை கத்திரிக்காய், வெண்ணெய் கத்திரிக்காயை வாங்கி இந்த மாதிரி ஒரு ரசம் வாங்கி செய்து காமிக்கிறேன். வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உடுப்பி ஸ்டைல் ரசம் வாங்கி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய இந்த பச்சை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த மாதிரி கத்திரிக்காயில் செய்ய மாட்டாங்க. உடுப்பியில் கிடைக்கக்கூடிய இந்த கத்திரிக்காய் பேர் பார்த்திங்கன்னா மட்டுகுல்லா அப்படிம்பாங்க. உடுப்பி சுற்றி உள்ள கிராமங்களில் மட்டும்தான் இது விளையுங்க. எந்த ஒரு மடங்கள்லையுமே கத்திரிக்காய் உபயோகப்படுத்தி சமையல் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த கத்திரிக்காய் மட்டும் பார்த்திங்கன்னா உடுப்பியை சுற்றி உள்ள எல்லா மடங்கள்லையுமே ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணுவாங்க. வாதிராஜ சுவாமிகளால் ஆசீர்வதிக்கப்பட்டது இந்த கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. புவிசார் குறியீடு கூட 2011 இதுக்கு வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி நீங்கள் உடுப்பி போயிருந்தால் கண்டிப்பாக அந்த கத்திரிக்காய் வாங்கி செய்யுங்க. இப்போ நான் நார்மலாக எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடிய கத்திரிக்காயை ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். காஷ்மீரி சில்லி 4, காரத்துக்கு நார்மல் மிளகாய் 4, மொத்தம் 8 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரே ஒரு சின்ன கட்டி பெருங்காயம். கர்நாடகா ஸ்டைல் சமையல் அப்படின்னாலே கொஞ்சமாக இந்த சுருள் பட்டை ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் நம்ம வறுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கத்திரிக்காயை எப்படி நறுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். காம்போடு கிடைக்கிற இந்த கத்திரிக்காயை பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பை ஒட்ட நறுக்காமல் அந்த கொஞ்சமாக அந்த காம்பு பகுதி நீள நீளமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. முதல்ல நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒட்ட கட் பண்ணிட்டேன். இப்போ 2வது கத்திரிக்காய் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கணுங்க. அதிக அளவு விதை இருக்கக்கூடாது. பாருங்கள், காம்பு பகுதியில் கொஞ்சமாக விட்டுடுறேன். இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கத்திரிக்காயும் 4 பாகமாக போடுறப்ப நல்லா நம்ம வேக வச்சு எடுத்தாலும் கத்திரிக்காய் கொஞ்சம் கூட கரைஞ்சி போகாது. அந்த காம்பு இருக்கிறதுனால அந்த ஒவ்வொரு கத்திரிக்காய் பீஸுமே பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு கரைஞ்சி போகாமல் இருக்கும். நான் செஞ்சு முடிச்சப்பறம் காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 1/4 கிலோ கத்திரிக்காய் நறுக்கிட்டு தண்ணியில் போட்டுட்டு கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா தண்ணியில் பெசரி வச்சுடணுங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த ரசமாங்கிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வறுத்து வச்சுடலாம். இப்போ ஒரு வாணலி எடுத்திருக்கேன். ரொம்ப கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போகிறோம். அந்த 1 டீஸ்பூன் எண்ணெயிலே இந்த கட்டி பெருங்காயத்தை பொரிச்சிக்கலாம். தூள் பெருங்காயம் இருந்தால் தாராளமாக நீங்கள் அரைக்கிறப்ப சேர்த்துண்டா போகிறோம். இந்த பெருங்காயம் பொரிஞ்சோடனே இந்த எடுத்து வச்சுருக்கிற 8 மிளகாய் அதையும் நல்ல எண்ணெயில் வறுபடணும். அதுக்கப்புறம் அடுத்து எடுத்து வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மல்லி, அந்த பட்டை, வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஓரளவு நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து கொடுங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் ஓரளவு பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். அடுப்பை நிறுத்திட்டே தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அந்த அடுப்பில் வாணலி சூட்லேயே நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தட்டில் மாற்றி வச்சுடலாம். அடுத்து இதே வாணலியிலே நம்ம முதல்ல கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட தாராளமாக செய்யலாம். மேங்களூர்லலாம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் செய்வாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் சூடானோடனே ஒரே ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் இதை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் புளிக்கரைசல் சேர்க்கணும். நம்ம இந்த மாதிரி கத்திரிக்காயை போட்டுட்டு 1-2 நிமிஷத்தில் நம்ம புளிக்கரைசலை போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கத்திரிக்காய் வேகவே வேகாது. அதனால் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறப்பே நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் அதிகமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். அப்போ தான் காயில் உங்களுக்கு உப்பு பிடிக்கும். சீக்கிரமே உங்களுக்கு கத்திரிக்காய் வதங்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு சிம் ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுக்கலாம். அப்பப்போ நம்ம திரும்பவுமே கரண்டியால் கிளறி விட்டுட்டே இருந்தால் தான் ஒன்று போல் வேகும். இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சி ஒரு கப்பு நிறைய எடுத்து வச்சுருக்கேன். பருத்த பொருட்களை தண்ணி விட்டு அரைக்காமல் முதல்ல பொடி பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி விட்டு அரைக்கலாம். அதுக்குள்ளே பாருங்கள், கத்திரிக்காயும் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துண்டே வருது. 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கரண்டியால் கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட 5-6 நிமிஷம் ஆகுங்க இது நல்லாவே வேகிறதுக்கு. கரண்டியால் இந்த மாதிரி கிளறி விடுறப்ப செக் பண்ணுங்கள். ஒரு கத்திரிக்காயை இந்த கரண்டியால் மசித்தோம்னா ஈஸியாக அது நல்லா வெந்து கொடுத்துருந்தா மசிய வரும். அந்த மாதிரி மசிக்க முடியல அப்படின்னா கத்திரிக்காய் வேகலைன்னு அர்த்தம். இந்த காம்போடு இருக்கிறதுனால உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு போகாது வெந்ததுக்கப்புறமும். இப்போ பாருங்கள், நான் வறுத்த பொருட்களை முதல்ல பொடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு
கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வர போகிறேன். இந்த டைமில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லாவே 90% வெந்திருக்கு பாருங்களேன். அந்த காம்போடு இருக்கிறதுனால பிரிஞ்சும் போகலை, நல்லாவே வெந்திருக்கு. அந்த போட்ட எண்ணெய் ரொம்பவே சரியாக இருந்தது. இப்போ இது கூட ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சாச்சு. அரைச்ச விழுதும் தனியாகவும் ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி அதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம கத்திரிக்காயோட இந்த புளிக்கரைசல் சேர்த்துப்போம். 1/4 கிலோ கத்திரிக்காய் அப்படின்னா சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு தான் அந்த புளி இருக்கணுங்க. நல்லா நீர்க்க கரைச்சிக்கணும். கத்திரிக்காய் வேகிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வெல்லம், பொடிச்ச வெல்லமாக சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக வெல்லம் சேர்க்கணுங்க, அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா புளிக்கரைசல் பச்சை வாசனை போகணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மேலே நான் கொதிக்க வச்சேன். இப்போ இன்னுமே கத்திரிக்காய் நல்லாவே வெந்திருக்கும். அந்த கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா இந்த புளிப்பு உப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும் பாருங்களேன். ஓரளவு நல்லாவே திக்காக எடுத்து இப்போ இந்த அரைச்ச விழுது அதையும் சேர்த்துட்டு நம்ம ஜாரை அலம்பி கொஞ்சம் தண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்துக்கணும். இந்த பருப்புக்கள்லாம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்பவே கெட்டியாக போயிடும். சாம்பார் அளவுக்கு ரொம்ப நீர்க்க இருக்கக்கூடாதுங்க, இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் இந்த ரசவாங்கிங்கிறது. இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இல்லையா, அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மட்டும்தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இந்த அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். புளிக்கரைசல் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் நம்ம அரைச்சி விட்ட விழுதோடு கொஞ்சம் தண்ணியே சேர்த்துருக்கோங்க. இது கொதிக்க கொதிக்க ஒன்றுமே திக்காகும். ஆனால் திக்கானாலும் இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சோடனே அடுப்பை நிறுத்திடலாம். ஏன்னா எல்லாமே நம்ம வறுத்து அரைச்ச பொருட்கள் தான். பாருங்கள், அந்த அரைச்ச விழுது சேர்த்து கொதிக்க ஆரம்பித்தோடனே மேலே லேசாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுது பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதுக்கு மேலே நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு களி மாதிரி போயிடும். அடுப்பை நிறுத்திடலாம். சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த கத்திரிக்காய் ரசவாங்கி எப்பெல்லாம் செய்கிறீங்களோ அன்றைக்கி ஊறுகாயே தொடாதீங்க. தயிர் சாதத்துக்கு இதை வச்சுன்னு சாப்பிட்டு பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். அது அந்த காம்போட இந்த நறுக்கின கத்திரிக்காய் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கோ, சாப்பிட்றதுக்கும் உப்பு காரம் கொஞ்சமாக அந்த ஸ்வீட்டு பிரமாதமாக இருக்கும். அவசியம் இந்த வீடியோ பார்த்தோன்னே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.